viewers, welcome to Kowsis Foodbook. இன்னைக்கு நம்ம Kowsis Foodbookல டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல்ல நீங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா கூட காரத்தை மட்டும் கம்மி பண்ணிட்டு இந்த சாம்பாரை நீங்க கொடுக்கலாம். ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல இந்த டம்ளருக்கு 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 5லிருந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சு. பருப்பும் இந்த மாதிரி வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மத்து வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னாடி திருப்பி வச்சு லேசாக மசிச்சு விடுங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை 2ஐயும் சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்த கையோட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கூடவே ஒரு தக்காளி. இது லேசா வதங்கட்டும். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இதில் மசிச்சு வச்சுருந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு கொஞ்சம் அடிப்பிடிக்கும், அதனால் அடிக்கடி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இந்த சாம்பாருக்கு காய் எதுவுமே சேர்க்கல, பட் நீங்கள் காய் சேர்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கேரட்டும் பாதி முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொத்தமல்லி கடைசியாக சேர்க்குறத விட சாம்பார் பண்ணுறப்பவே சேர்த்து கொதிக்க விட்டோன்னா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப நல்லது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சாம்பார் பவுடர் எதுவுமே நம்ம ஸ்பெஷலாக அரைக்கலாம் தேவையில்லை. இப்போ நல்லா கமன்னு சூப்பரான பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை.